ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது டின்னருக்கு வச்சுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி மாற்றி செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்களே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்குமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை சப்பாத்தியை வழக்கம் போல் நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 5லேருந்து 6 சப்பாத்தியை இந்த மாதிரி சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அதுலேருந்து ஒரு 2 சப்பாத்தியை எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டை மேலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. அழகாக நூடுல்ஸ் மாதிரி வரும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸாக எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி அப்படியே சாப்பிட்றதுக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்களே யோசிக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதை தாளிக்கிறதுக்கு வானலில் எண்ணெய், கடுகு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். வெங்காயம்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லாவே எண்ணெயில் வதங்கி இருக்கணுங்க. இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு பச்சை வாசனை அடிக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 4-5 தக்காளியை கட் பண்ணி நம்ம இது கூட பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க. தக்காளி எல்லாம் கொலையாக வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கறி மசாலா தூள் இருக்குங்களா, அது ஒரு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் நல்லா நமக்கு எண்ணெயிலே வதங்கி நல்லா ஒரு சேர வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சப்பாத்தியையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 3 முட்டையை ஒரு வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பொரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். முட்டை வேணான்றன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்த்து செய்கிறப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த முட்டை, சப்பாத்தி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா ஒட்டி வர மாதிரி நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கூட குறையிருந்தால் கூட காரம் சேர்த்த முடியாது இல்லைங்களா, அதனால் உப்பு கொஞ்சம் தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துன அளவு கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு கூட குறைய வேணுன்னா கூட நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் முட்டையும் சப்பாத்தி மசாலா எல்லாம் ஒட்டி வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துன மசாலா கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா மசாலா அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் மசாலா அதிகமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா மசாலா கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்தி எப்போ ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மாற்றி செஞ்சு கொடுத்தோம்னா
ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டின்னர் சப்பாத்தி ரெசிபி எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.